வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பகவத்யாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்மயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷிரேஜத்ராः ஸ்ரீரேஜனை சுஷ்டுவாத்மன் சமுதிः யசேம தேவஹிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாக்ஷர்யோ வசிஷ்டவேதிः ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் குரு ரிபு சிஷ்யன் நிதாக ரிஷி அப்போ யோகியாக இருந்திருக்காரு. யோகம் என்பது என்னன்னா, இறைவனை அடையிறதுக்கான செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் யோகம்தான். இதில் பல பேர் பல மார்க்கத்தில் அவங்க பயணித்து வந்தாலும் ஞானமே இறுதியானது. ஞானமே கைவல்யம் தரும். ஞானாத்தேவ கைவல்யம் டைரக்ட் மந்திரமே இருக்குது. வேறு எதுக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒரு நிலைக்கு ஒவ்வொரு நிலையில் கிரமமுக்தியில் தான் கொண்டாந்து விடுது. இந்த ஞானம் மட்டும்தான் நேர கைவல்யம். அதில் நான் அடியன் கூட பல நேரம் சிந்தித்தது உண்டு. எப்படி இந்த மார்க்கத்தில் வந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தில் வந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தில் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் முக்தின்னு இருக்குது. என்ன முக்திங்கிறது எப்போங்கிறது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. என்ன முக்தினா கிரமமுக்தி. எந்த ஜென்மான்னு சொல்ல முடியாது. எந்த ஜென்மாவில் வேணாலும் நடக்கும். ஆனால் சத்யோமுக்தின்னு சொல்லக்கூடிய கைவல்யம், ஞானாத்தேவ கைவல்யம் சொல்லக்கூடியது விசாரத்தினால. நல்ல ஒரு நுட்பத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் உள்ளே இருக்கிறது தான், மந்திரத்துக்குள்ளே இருக்கிற சொந்த கருத்து இல்லை. இது வரைக்கும் யாரும் நீங்கள் சொல்ல கேட்டிருக்க முடியாது. பெரிய மகானுபாவுகளுக்கே இது தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ. நுட்பமான பிரம்ம ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு மனிதன் ஓங்காரத்தை ஸ்தூலமாக ஜபிச்சு, அப்புறமா ஸ்தூலம்னா உச்சாரணம் பண்ணுறது, வாய் விட்டு ஜபிக்கிறது, அப்புறமா மானசீகமாக ஜபிக்கிறது, எனர்ஜி குறைய அப்படியே உள்ளே போகும். வாய் விட்டு ஆரம்பத்தில் படிப்பாங்க, பலன்னு படிப்பாங்க. அது ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். அது அப்புறமா அந்த எனர்ஜி குறைய மானசீகமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சூக்ஷ்மம். அதை விட சூக்ஷ்மம் வரும். கண்ணாலேயே கடன்னு படிப்பாங்க. வாயில் உச்சாரணம் இருக்காது, கண்ணே உச்சாரணம் பண்ணும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இது ரீடிங் மெடிடேஷனில் இது ஒரு பாயிண்ட்டு. அடியேன் அப்படி தான் நிறைய புத்தகங்களை வேகமாக அத்தியனம் பண்ணிவிடுவேன், கிரகிச்சிடுவேன், உள்ள சாரத்தை எடுத்துடுவேன். பாடி ஆஃப் த சப்ஜெக்ட் நான் பார்க்க மாட்டேன். அதனுடைய சோல் என்னவோ அதுக்குள்ளே போயிடுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கண்ணால் படிக்கிறது. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால நமக்கு அர்த்தம் டக்குன்னு கிரகிக்கும். நிறைய சூட்சமம் இருக்குது, அதை பற்றி நிறைய பேசலாம். அது ஒரு சரியா சயின்ஸு. இப்போது இங்கே எப்படி ஓங்காரம் ஸ்தூலமாக, மானசீகமாக, அப்புறமா அமைதியாக, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஓங்கார சவுண்டை உற்று கவனித்து அது பின்னாடி போனால் எப்படி ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைய முடியுமோ சொல்லுது. உண்மைதான், ஒன்றும் இல்லை. நீங்கள் வெறும் ஓங்காரம், இப்போ நான் ஓங்காரம் சொல்கிறேன்ல, ஓங்காரத்தை அடியேன்னு ஒழுங்காக உச்சரித்தனாலே எனக்கு உள்ள ரசாயன மாற்றம் ஏற்படுது. ஒரு அமைதி நிலையை கொடுக்கறது. தொடர்ந்து ஜபிச்சா என்ன ஆகுறது? உள்ளே போயிட வேண்டியதுதான், ஈஸியாக போயிடலாம். ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு
ஒரு பக்தி ஸ்ரத்தை வேணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பக்தி ஸ்ரத்தை வேணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய அடிப்படை ஆதாரம். ஒன்றா. ரெண்டாவது, இந்த விசாரம் எப்படி அழைச்சிட்டு போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்போது ரொம்ப நாளாக சிந்திச்சிட்ருக்கேன். விசாரம் எப்படி பரம்பொருளோட இணைக்குது நம்மளை அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சுபால உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மனதில் கேட்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சிந்தித்து விசாரம் செய்ய இந்த விசாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், நுட்பமான ஒரு அணுவளவு நுட்பம் மெய்ப்பொருள், அது சந்திர நாடியோட கனெக்ட் பண்ணுது உங்களை. சந்திர நாடி சிசு, இந்த நாடி பேர் ஞாபகம் வச்சுங்க, எழுதிங்க. சிசு ஆன்ஷேன், மொத்தம் 3 நாடி இதில் வேலை செய்யுது விசாரத்தில். விசாரம் நீங்கள் செய்ய குருவோட உட்காந்து பேச இந்த முக்தி இந்த க்ஷணத்தில் நடக்கும்னு சொன்னேன்ல, எப்போ வேணாலும் நடக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, வேதத்திலே இருக்காது. அடியேன் அனுபூதி வேதத்தில் ஆதாரம் இருக்குது. அனுபூதி என்னென்னா, எந்த செகண்டும் ஒரு மனிதனை அந்த கிருத்த சங்கல்பன்னு சொல்கிற செயலறிவை கொடுக்கக்கூடியது. இப்போ இது முக்கியங்கிறது ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு செயல்படுத்தி காட்டும். இது செஞ்சால் நீ விளங்குவேனா, செய்ய வேண்டியதானே. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இந்த பாயிண்ட் அவனை தொடலை, வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் செயல்படாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், உயர்வான ஃபார்முலாவை அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அங்கே செயல் இருக்காது. அது மாதிரி ஒரு 10 சொன்னால் போதும், வாழ்க்கையை வென்றெடுத்துடலாம். 10 5 ஆகிடும், 5 3 ஆகிடும், 3 1 ஆகிடும். இப்போ 2000 ஆடியோ நீ கேட்டினா உன்னுடைய அறிவுக்கண்ணு திறந்துடும், முக்தி நிச்சயம்னு சொல்கிறோமா? இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? அப்படியே தீவிர கத்தியில் போய் ஆப்ரேஷன் பண்ணி நெஞ்சை பொழந்து கிழிச்சா சொல்ல முடியும்? நான் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி கேட்க முடியுமா? பக்குவப்பட்ட ஆத்மா வந்தால், நுட்பமான அறிவு இருந்துச்சுன்னா அந்த ரியலைசேஷன் நடக்குது. உண்மையை உணர்ந்ததுக்கப்புறம் அது தானே செயல்படுவோம். பொய்யின்னா செயல்படலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும், தள்ளி போடுவோம், முன்ன பின்ன இருக்கும், நாளைக்கு செய்யலாம், நாளான்னைக்கு செய்யலாம்னு சொல்லுவோம். இது மெய்யுங்கிறது உன்னுடைய உள்ளுணர்வே சொல்லிடுச்சு. இறைவன் சொல்கிறான், குரு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. ஆனால் ஏன் செயல்படுத்த மாட்டேற? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தினா உன்னுடைய வாழ்க்கை லெஜெண்டரி வாழ்க்கையாக மாறுங்கிறது சத்தியம். இது ஒரு அரிய கருத்து சொல்கிறேன். யார் கேட்க போகிறீங்க? இது உள்வாங்கிற ஒரு சாதனைக்கு துடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாவாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை, இதுதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இது இந்த இது கொடுக்குமா, இந்த எனர்ஜி கொடுக்குமா, எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியுமானா சத்தியம். பெரிய லெஜெண்டரி வாழ்க்கையை வாழ்கிறவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துப்பாங்க. கேட்டு பாருங்கள், யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறேன், லாஜிக்காகவும் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சொல்கிறேன். செய்கிறானா, செய்வானா, செய்ய மாட்டான். ஏன்னா அவன் புத்தி எப்படி இருக்கே, அதுக்கெல்லாம் பக்குவப்படலை. அதெல்லாம் உள் வாங்காது. அப்போ நீ எதையுமே போய் சாமிகிட்ட போய் இதை கூட அதை கூட நீ எப்படி கேட்ப? சொல்கிறத செய்ய மாட்டேங்கிற, இதை கூட அதை கூட நீ எப்படி கேட்ப? நீ சொல்கிறத செஞ்சின்னா நீ அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், அங்கே போய் நீ அழுது தவிச்சுட்டு இருக்க வேண்டாம். நடக்குமா நடக்காதான்னு கடைசி செகண்ட் வரைக்கும் நீ கவலையில் உறைஞ்சி கிடக்க வேண்டாம். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த அறிவில் விசாரம் செய்ய ஒரு நுட்பமான ஒரு அணு சந்திர நாடியை பிடிச்சி, சந்திர நாடி சிசு நாடியை பிடிச்சி, சிசு நாடி சேனுங்கிற நாடியை பிடிச்சி ஆனந்தமய கோஷம் போய் சொரூபத்துக்கு போயிடுது. அங்கே உங்களுக்கு ரியலைசேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா? இந்த என்லைட்டன்மெண்ட்டை வந்து ரியலைசேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான வார்த்தை. மெய்ப்பொருளை பூரணமாக அறியறது, உணர்றது, வாழ்கிற நிலைக்கு செயலறிவு கொடுக்கறது. இதுதான் சொன்னேன், கிருத்த சங்கல்பன்னு சொன்னோம் இல்லையா? செயலறிவை கொடுக்கக்கூடிய அறிவை அது கொடுக்கும். அங்கே நீ கரெக்டாக அதில் செயல்படுவே, ஜெயமாகிடும். எப்போ ரியலைசேஷன் ஆகும்? எங்கே ரியலைசேஷன்? ரியாலிட்டியில் தான் ரியலைசேஷன் ஆக முடியும். உங்களுடைய இந்த நுட்பமான அறிவு, குரு பேசுகிறவுடைய வார்த்தை, இதை நீ இதை செஞ்சின்னா இது நடக்குங்கிறத சொல்கிறது உனக்குள்ளே போனால்
ரியலைசேஷன் ஆகினால், ரியலைசேஷன் எங்கே ஆகும்னா ரியாலிட்டி எங்கே இருக்கோ, சத்து எங்கே இருக்கோ அங்கே தான் நடக்குது அந்த ரியலைசேஷன். இந்த சித்து அங்கே போய் அந்த பரம்பொருளை அறியும் போது அது செயலறிவாக மாறுது. புரியுதா? இதுதான் முக்தின்னு சொல்கிறோம். நீ என்ன கேட்குற? இறைவனோட சேரணும், இரண்டரை சேரணும். அதுக்கு விசாரம் ஒரு பிரதான ஞான யோகத்தில் விசாரம் பிரதானமான ரோல் பண்ணுது. எல்லாத்தையும் தாண்டி மேலே வச்சுருக்காங்க விசாரத்தை. ஆத்ம விசாரம்தான் சொல்லுதா இல்லையா? விசாராத் முக்தி, ஞானாத் கைவல்யம், விசாராத் முக்தி. அது எப்படி நடக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதை லாஜிக்காக சொல்கிறேன். உங்களுடைய விசாரங்கிறது உங்களை சைத்தன்யத்தை, இந்த வார்த்தை, இந்த சைத்தன்யத்தை சித்த சந்திர நாடி மூலியமாக, சிசு நாடி மூலியமாக, சேன நாடி மூலியமாக சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சத்தை சென்றடையுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஐம்புலன்களாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சொல்லக்கூடிய 10 இந்திரியங்களாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், சித்தமாக இருக்கட்டும், அகங்காரமாக இருக்கட்டும், எல்லா நாடிகளும் பூர்வ மத்தியில் தான் கொண்டு வந்து விஞ்ஞானமய கோஷங்கிற அந்த இடத்துல தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது. எல்லா நாடிகளும், எல்லா ரிப்போர்ட்டும் கை கால் இயங்கணும்னு சொன்னால், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இயங்கணும்னு சொன்னால், நீ வாழ்க்கையில் செயல்படணும்னு சொன்னால், விஞ்ஞானமய கோஷம் உனக்கு புத்தி மண்டலம் இருக்குல்ல, புத்தி மண்டலத்துக்கு இன்னொரு புத்திங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சத்துவம்னு, சத்துவகுணம்னு சொல்கிறோம்ல, சத்துவம்னு சொல்லுவோம். புத்தி இருந்தால் தான் உனக்கு அமைதி கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அமைதி. அதாவது ரியலைசேஷன் பண்ணுவேன். அன்பு அறிவு அமைதியெல்லாம் வெளியிலேருந்து யாரும் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்குள்ளே அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு லோகம்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே லோகம்னு சொல்லியிருக்கேன். அமைதிங்கிறது ஒரு லோகம். அங்கே சித்து நுழையிறது, அமைதியை ஃபீல் பண்ணுது. இப்போ வெளியில் அலைஞ்சிட்டு வரோம், இதே ரூமு ஏசி அதுன்னு வச்சுங்க, டக்குன்னு ஒரு சேஞ்சு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? வெயிலேருந்து வெளிலேருந்து வந்திருக்கோம், உள்ள அப்பாடா அப்படின்னு ஒரு என்ன நடக்குது அங்கே ஒரு ரியலைசேஷன் நடக்குதா இல்லையா? அது மாதிரி அமைதிங்கிறது ஒரு லோகம், அன்புங்கிறது ஒரு லோகம், அறிவுங்கிறது ஒரு லோகம், ஆனந்தம்ங்கிறது ஒரு லோகம். அப்போ யார் இறுதி வரைக்கும் இருக்கா? நீ தான் இருக்க. நீ தான் சத்து, நீ தான் சித்து, நீ தான் ஆனந்தம். ஒரு சின்ன விசாரம் சொல்கிறேன், இது புரியுதா? அதனால் ரியலைசேஷன் எங்கே நடக்குதுன்னா சத்தில் நடக்குது. ரியலைசேஷன் யாருக்கு நடக்குதுன்னா சித்தாகிய உனக்கு நடக்குது. இது புரியுதா? இது விசாரத்தினால கிடைக்கக்கூடிய, அதுதான் எந்த செகண்டில் வேணாலும் முக்தி. அண்ணாமலை, அருணாச்சலா அப்படின்னு அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ரமணரை என்ன பண்ணுச்சு? அங்கேயே முக்தி கொடுத்துருச்சு. எங்கே? மதுரையிலேயே அவருக்கு முக்தி கொடுத்துருச்சு. அந்த வார்த்தையை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. யார்ட்டையும் சொல்லாமல் கிளம்புறாரு. வீட்டில் இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு அப்பா நான் வந்துட்டேங்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு அப்பா நான் வந்துட்டேங்கிறாரு. வந்துட்டேன்னு சொன்னவர் அப்படி நேராக போகிறாரு, மொட்டையை அடிச்சுக்கிறாரு, உபநயனத்தை கழுறாரு, எல்லாத்தையும் தூக்கி போகிறாரு. கையில் இருந்த காசு இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஆனால் அவர் நடந்திருக்காரு வேதம்லாம் படிக்காமலே, வேதாந்தம் படிக்காமலேயே. இதான் யோக பிரஷ்டம்னு பேர். பூர்வ ஜென்மத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. பிராரப்தம் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல பிராமண குலத்தில் பிறந்து அவருடைய பயணத்தை அவர் தொடர்றாரு. யாரும் எந்த குருவும் இல்லை, ஈஸ்வரன் தான் அங்கே குருவாக இருந்து அவரை வழி நடத்துகிறாங்க. சரியா? அப்போ அவங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க ரியலைசேஷன் எல்லாத்துலேயும் ரியாலிட்டி இருக்கும். இது புரியுதா? ரியாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் ரியலைசேஷன் நடக்குது. யார் ரியலைஸ் பண்ணுறான்னா இந்த சித்தாகிய நீ தான் ரியலைஸ் பண்ணுற. அதுக்கு ஒன்று அழைச்சிட்டு போகிறது விசாரம். அது எந்த நாடி மூலியமாக அழைச்சிட்டு போகுதுங்கிறத அந்த சுபால உபநிஷத்தில் 9வது கண்டம் 3 4 மந்திரம் எழுதியிருக்கேன். மந்திரம்லாம் இதெல்லாம் நான் தத்துவமசியில் பேசுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒரு விசாரத்தோடு தான் நான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன். இந்த வார்த்தை வந்தோடனே அதில் அப்படி தான் வருது. அப்போ யார்
இப்போ ஞானாத்தேவ கைவல்யம் விசாராத் முக்தின்னு சொல்லும்போது எப்படி நடக்குதுங்கிறதுக்கான மந்திரமே பதில் சொல்லுது. நம்ம மந்திரத்தை எனக்கு என்ன தோணுதுன்னா, மந்திரத்தை திரும்ப திரும்ப படிக்க அத்தியனம் பண்ண வெவ்வேறு கருத்துக்களை வெவ்வேறு அர்த்தத்தில் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது. இதே மந்திரத்தை பேசியிருக்கேன், ஆனால் இந்த விசாரம் பண்ணலை. இப்போ நான் ரெவியூ பண்ணுறேன்னு சொன்னேன்ல, 2வது வால்யம் வந்துட்டேன். 2வது வால்யத்தில் முதல் உபநிஷத்து சுபால உபநிஷத்து, ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். ஒரே நேரத்தில் 2 படிக்க மாட்டேன். இந்த உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் 2த்தையும் கம்பேர் பண்ணுவேன். இப்போ ரெவியூ பண்ணுறதுனால ஹிந்தி மட்டும்தான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த மந்திரம் வருது, ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொறியும் புலன்களும் நாடிகளோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நாடிகள் தான் உனக்கு விஞ்ஞானமய கோஷத்தில் உனக்கு உள்வாங்கக்கூடிய புத்திக்கு என்ன பண்ணுது, மகத்துன்னு பேர். அதுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்குது. எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்க அது என்ன பண்ணுது, அதை கன்வெர்ட் பண்ணி கன்வே பண்ணுது. இப்போ செயலறிவு ஏன் இல்லை? தவம் இல்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும். தவம் இருந்தால் செயலறிவு வருங்க. ஈஸியாக சொல்லிட்டேன். ஒன்றை நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சிங்கன்னா செயலறிவு எல்லாமே செயலறிவாகிடும். அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுதா? சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்கிறாங்களே, அவன் ஆல்ரெடி எங்கே இருக்கான்? சைத்தன்யத்தில் இருக்கான், சத்தாக இருக்கிறான். அதனால் அவன்கிட்ட சொல்கிறதெல்லாம் நடக்குது. காலையில் ஒரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, வீட்டுக்காரர் இல்லை, பொண்ணு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, வேலை இதாகிருக்கு, வேலை இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு வந்திருப்பாங்க போல். காலையில் சொல்லிவிட்டு போயிருக்காங்க, சாயந்தரத்துக்குள்ளே ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால், காலையில் உங்கள்கிட்ட சொன்னால் சாயந்தரமே கூப்பிட்டுட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப். அவ்வளோ சந்தோஷம். இது என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பக்குவப்பட்ட நிலையில் நம்ம இருக்கும்போது நமக்கும் நம்ம சார்ந்திருக்கிறவங்களுக்கும், அதனால தான் இந்த ஒருத்தவன் ஜீவன் முக்தனாக இருந்தால் அவன் குடும்பம், அவன் ட்ரெடிஷன், அவனுக்கு முந்தையவங்க எல்லாத்துக்கும் இந்த நாடியினுடைய கனெக்ஷன் இருக்குது. அதான் அங்கே பாயிண்ட்டு. சொல்கிறது புரியுதா? அப்படியே கொஞ்சம் ஒரு பிம்பம் தெரிஞ்சால் கூட போதும் உங்களுக்கு. முதல் ரவுண்டில் தான் பிம்பம்லாம் தெரியும். 2வது ரவுண்டில் எல்லாத்தையுமே அடியான் என்ன பண்ணிவிடுவேன், ஃபைனல் பண்ணிவிடுவேன். 3வது ரவுண்டில் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக செயலறிவில் செயல்படுவீங்க. இப்போ செயலறிவு தானே இல்லைங்கிறது புரியுதா? நித்திய யுக்தனாக இருந்தால் உன்னுடைய காரியமெல்லாம் ஈஸியாக நடக்கும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? உனக்கு ஒரு கோல் இருக்குது, அது நீ ஜெயிப்பியா தோப்பியா, நடக்குமா நடக்காதான்னு அழுது புரண்டு. யாருக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா முட்டா பசங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. அறிவாளிக்கு செயலறிவு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நிச்சயமாக நான் ஜெயிக்கிறேங்கிறான், இது தோற்றுருவான் வேண்டான்றான். 2 தெளிவு வந்துடுதில்ல. இது ப்ரிப்பரேஷன் பத்தாது, ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறான். இல்லை இது நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேங்கிறான். அப்போ அவன் லைஃப்பில் தோல்வி எப்படி வரும்? இப்போ நம்மளுக்கு அப்படியா இருக்குது? எல்லாமே அனுமானத்தில் நடக்குமா நடக்காதா, நல்லா நடக்கணும், சிறப்பாக நடக்கணும், கடவுளே காப்பாற்று. அதுக்கு ஒரு அறிவு கொடுக்குறாரு. அந்த அறிவை வாங்கிக்க மாட்டேங்கிறான். யார் மூலியமாக அந்த அறிவை கொடுப்பாரா? கேட்கவே மாட்டான். காது திறக்க, காதை மூடிக்குவான், வாயை திறந்து வச்சுக்குவான். எப்போ பார்த்தாலும் லொபோன்னு பேசினே இருப்பான். எல்லா எனர்ஜியும் அங்கே விட்டுருவான். அதனால் விசாராத் கைவல்யம், ஞானாத் கைவல்யம் எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரியலைசேஷன் எங்கே நடக்குது? சத்தில் நடக்குது. யாருக்கு நடக்குது? சித்துக்கு நடக்குது. யார் கைதாகிறா, யார் விடுதலை? சித்து தான் கைதாகுது, சித்து தான் விடுதலை ஆகுது. யார் உடம்பு எடுக்கிறான்? இந்த சித்து தான் உடம்பு எடுக்குது, சித்து தான் உடம்பை விடுது. புரியுதா? இப்போது இந்த மந்திரத்தில் முதல் மந்திரம் ஹரி ஓம் ஆரம்பிக்கிறான். ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறான். நிதாகநாம யோகேந்திர, இவர்தான் சிஷ்யன். யோகேந்திர யோக பெரிய யோகி. ரிபம் பிரம்மவித், ரிபுவா பிரம்மவித். யோகிகள் என்னது, அதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ். யோகத்தில் தொடர்ந்தால் அவங்க ஞானி ஆகிடுவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் அப்புறம் பிரம்மம் 2 பேரும் சேர்றதுக்கான முயற்சி தான் யோகம். அது எந்த ரூட்டில் போகணுன்னு சொல்கிறது ஞானம். முதல்லையும் சொல்லும், கடைசியும் சொல்லும்.
எப்படி போகணுன்னு சொல்லுது. முதல்ல யோகத்துக்கு முன்னாடி குரு வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே உபதேசம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. வந்தோடனே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இதில் பயணம் செய்ப்பான்னு சொல்லுவாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, குரு சேவை பண்ணு, என் கூட ட்ரிப்புக்கு வா, திருவண்ணா அண்ணாமலையார் சுற்று, இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பான். போகிற இடத்துக்குலாம் இங்கே வா, அங்கே வா, இந்த வேலையை செய், குரு சேவா செய், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உபதேசம் பண்ணதுக்காக அவன் தியானத்துக்கோ யோகத்துக்கோ அவன் போவான். முதல்லலாம் ஞானத்தில் தியானம் பண்ண வேண்டாம், சிரவணம் பண்ணுப்பா, முதல்ல சர்வக்கிய நிலைன்னு ஒரு நிலையை பிடிப்பா. 3 நிலை தான் பலமுறை சொல்லியாச்சு. முதல்ல சர்வக்கிய நிலை பூர்ணமான சிரவணம். பூர்ணமான சிரவணம் என்ன கொடுக்கும்? அணுசிரவணம் என்ன கொடுக்கும்? அணுச்சிந்தனம் கொடுக்கும். அணுச்சிந்தனம் என்ன கொடுக்கும்? அந்த 7 இந்த லைனு இதில் ஏற்றுப்பா, அவனும் நானும் ஏற்று. அணுசிரவணம், அணுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், தியானம். நிஷ்டையில் என்ன நடக்கும்னா முக்தி நடக்கும், அனுபூதி நடக்கும். நிஷ்டையில் என்ன 3 வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது. நிஷ்டைன்னு சொன்னால் அங்கே அனுபூதி இருக்குது, தியானம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நிஷ்டைன்னு சொன்னால் அங்கே அனுபூதி இருக்குது, தியானம் இருக்குது. 3 வார்த்தை சொன்னேன்னு. வெரி குட். முக்தின்னு சொல்கிற வார்த்தையும் அனுபூதிங்கிற 2 பேர் கலந்த நிலை. அங்கே பிரம்மத்தை அவன் போகிக்கிறான், இறைவனை போகிக்கிறான், சிவபோகம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி சிவயோகம்னா அந்த சத்தை அடையிறதுக்கான முயற்சி. அதுக்கு தியானத்தில் உட்கார சொல்லுவார். தியானத்தில் ஒன்றால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அதுக்கு உபதேசம் கொடுப்பார். இது பண்ணால் இது நடக்கும், இது பண்ணால் இது நடக்கணுங்கும்போது அதில் அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும், அந்த மனநிலை வந்துடும், அதை நம்ம அறியணுங்கிற அறிவு வந்துடும், செயல்பட வந்துடும். அப்போ நீங்கள் 15 நிமிஷம் என்னால் தியானம் பண்ண உட்கார முடியலன்னு சொல்கிறீங்கல்ல ஆரம்ப காலத்தில், அப்புறம் நீங்கள் 5 மணி நேரம் உட்காந்த கூட ஏந்துக்க மாட்டீங்க. எல்லாம் செயலறிவு தாங்க. செயல். உலகத்தின் தலைச்சிறந்த சொல் செயல்னு பிஸ்னஸ் பீப்புள் சொல்கிறாங்க. நமக்கு ஞான காண்டத்தில் செயலே கிடையாது. என்னது? சும்மா இருக்கிறது தான் செயல். ஆச்சரியத்திலேயே ஆச்சரியம். ஒரு நிலைக்கு அப்புறம் ஆனால் தான் இந்த நிலை வர முடியும். ஆனால் வர முடியும் நிச்சயமாக. டிஃபிகல்ட்டிஸ் பட் பாசிபிள். இப்போ செயலறிவு மக்கள்கிட்ட இருக்கா? இல்லை. அப்புறம் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்ல முடியுமா யாராலும்? ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு காம்படிட்டிவ் கோர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேன்னு யாரையும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன் சொல்ல முடியல? அதை பற்றி அறிவே கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காமலே நான் ஜெயிச்சிருவேன், நான் தோற்றுருவேன், இங்கே போகணுமா அங்கே போகணுமா அதை பண்ணுமா, சும்மா இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது சுற்றி எதையோ சிந்திச்சுட்டு கிடக்கிறது. இது சார்ந்த விஷயங்களை அதில் யார் எக்ஸ்பர்ட்டு, யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள பிடிச்சி அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க, நோட்ஸ் எழுதுனாங்க, அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான க்ரியேட்டிவான ஒரு செயல்பாடுகள். அதெல்லாம் செய்ய மாட்டான், அது செய்ய தெரியாது. இவருக்கு எல்லாருமே வாழைப்பழத்தை உரித்து பாக்கியெல்லாம் தெரியும், இந்த மாதிரி கிரியேட்டிவ் விஷயம் மட்டும் தெரியாது. அப்போ எதுலேயுமே என்ன ஜெயிப்பனா தோப்பனா ஒன்றுமே தெரியல. இதுதான் வாழ்க்கை. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கே தெரியாது, ஏன்னா அவனுக்கு கிளாரிட்டி இல்லை. எல்லாத்தையும் படித்து வச்சுருவான். அவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கே இந்த நிலை. என்ன காரணம்? அந்த அகண்ட பார்வை இல்லை, நுட்பமான பார்வை இல்லை, ஆழமான பார்வையும் இல்லை. வாட்டுடுன்னே தெரியல, வாட்டுடும் தெரியல, ஹவு டு டூன்னு தெரியல. இப்போ இந்த நிதாகு யோகேந்திர யோகிகளுக்கெல்லாம் தலைவன், இந்திரன்னா தலைவன் அர்த்தம். சிவனுக்கும் இந்திரன் ஒரு பேர் இருக்குது, பிரம்மத்துக்கும் இந்திரன் ஒரு பேர் வேதாந்தமே சொல்லுது. இப்போ இங்கே இந்த யோகியானவர் ஞானியாகணுங்கிறார். ஏன்? யோகியாக இருக்க வேண்டியதானே? யோகியாக இருந்தால் அப்படின்னா தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு செகண்டில் ஒரு நாடியில் வைஷ்ணவி நாடி, சரஸ்வதி நாடி, பிராமி நாடி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். யோகத்தில் இருக்குது, மந்திரம் இருக்குது.
விசாரத்தில் சிசு நாடி, இது வரைக்கும் சொல்லாதது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிசு. ஓங்காரத்தில் ஓங்காரம் இம்மு, நாதம் பிந்து, அது உள்ளே போயிடும். ஆச்சா? நம்ம இந்த விசாரத்துலேயும் போகிறோம், மூணுத்துலேயுமே போகிறோம். ஆனால் விசாரம் பிரதானம். நம்மளுடைய ட்ராக் எதுனா விசாரம், அதுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறோம், மற்றதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இவர் யோகியாக இருக்கிறதுனால ஞானியை தேடி போகிறார். இப்போ யார் மேலானவங்க? அவ்வளோதான் விஷயம். ஞானத்தில் என்ன நடக்குது? அத்வைதம் நடக்குது. யோகத்தில் என்ன நடக்குது? துவைத்தமாக இருந்து அத்வைத்தமாக மாறும். நம்ம ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, அத்வைதம் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக துவைத்தத்தில் தானே இருக்கும், அப்புறமா தானே அத்வைதம் ஆகுதுன்னு. இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக துவைத்தமாக இருக்கிறது உன்னுடைய அறியாமை. நீ நாளைக்கே அத்வைதம் ஆகிடலாம். நீ உட்கார மாட்ட, உனக்கு நேரமே இல்லை, உனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. அப்போ கடைசி வரைக்கும் நீ இந்த ஜென்மாவிலே துவைத்தம் போயிடுமா? நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நீ ஒர்க் பண்ணாமல் நீ ரியலைசேஷன் பண்ண முடியாது. புரியுதில்ல? பொய்யில வாழ்கிறோங்கிறது நல்லா புரியுது. இது ஒரு அரிய பொக்கிஷமான உபநிஷத்துங்க. இதில் 5 பிரம்ம சொல்லுதில்ல, இந்த 5 உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாலே முக்தி நிச்சயம். 5 பிரம்மை அழகாக சொல்லுது. இதில் பல பல ஆயிரம் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு, இந்த இதை உள்வாங்கினாலே, வார்த்தைகளை உள்வாங்கினாலே. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யோகேந்திரவை யாரை தேடி வராரு? ரிபுவை தேடி வராரு. ஏன்னா அவர் பிரம்மவிதாம், பிரம்மவிது, பிரம்ம வரம், பிரம்மவிதாம் வரம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுது. பார்த்து அவரை போய் பார்த்து பிரணம்ய, ரொம்ப இணக்கத்தோடு, தண்டவத்து, குச்சி போல, பூமா உத்தாய, பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். முனிகி, அந்த முனி, அந்த யோகி இந்த ரிபு மகரிஷியை வணங்கினார். வணங்கி முதல் கேள்வியை நேராக டைரக்டாக ஆத்ம தத்துவம் அனுபுருகியை, பிரம்ம ஞானத்தை எனக்கு கொடுங்க, சொல்லுங்க. பப்ரச்ச கேட்டார். சாதரம், மரியாதையுடன் கேட்டார். கயோ உபாசனாயா பிரம்ம நீதுர்ஷம் பிராப்தவான, நீங்கள் எப்படி பிரம்ம ஞானத்தை பெற்றீங்கன்னு கேட்குறார். கேட்கலாமா? கேட்கக்கூடாது? கேட்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கலாமா? நீங்கள் எப்படி பெற்றீங்கன்னு கேட்கணும். நீங்கள் பிரம்மஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணுமா? நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்களா? ஐயப்பாண்ட ஒரு அம்மாட்ட டவுட்டு ஆடியோ கேட்க போகிறாங்க. டவுட்டு சப்ஜெக்டை பற்றி கேட்காம நீங்கள் எப்படி இதை கன்வெர்ட் பண்ணி ஆடியோவை வீடியோவை மாற்றுறீங்க? அந்த ஆப் என்ன? இது சந்தேகம்? இது சந்தேகம் இல்லை. அதனால் பிரம்ம நீங்கள் எப்படி எந்த உபாசனா பண்ணி பிரம்ம வித்யா மாறினீங்க, ஞானத்தை பெற்றீங்க ரிஷி அவர்களே, ரிபு மகரிஷி அவர்களே அப்படின்னு கேட்க, ஞானத்தை எப்படி அடைஞ்சிங்கன்னு கேட்க சொல்கிறார். தாமே புருகி மகாவித்யாம் மோட்ச சாம்ராஜ்யதாயனி, இது ஒரு மேலான வித்யாப்பா. தான் சொல்ல உத்தமோத்தமம்னு சொல்லியாச்சு. எல்லா யாகத்துக்கும் உத்தமோத்தமம்னு சொல்லியாச்சு. இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய இந்த மகாவித்யா, நிதாக துவம் கிருத்தார்த்தோ, நீ கிருத்தார்த்தோ, நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். வந்த வேலையை கிருத்தியன்னா வந்த வேலையை செய்து முடித்தவன், கிருத்தார்த்தம்னா வந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வந்த வேலையை வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், வந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். புண்ணிய ஆத்மா நீ. ஏன்னா புண்ணியம் தான் வர முடியும். அதான் பேஸுக்கு ஒன்றுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கு இறைவன். யாருக்கும் எதுவும் சும்மா கொடுக்கறதில்ல. செய்தியே காதுக்கு வராது. அவனுக்கு காதுக்கு அவனுக்கு உள்ளே போய் வேலை செஞ்சு, அந்த மெக்கானிசம் வேலை செஞ்சு அவன் செயலறிவுக்கு வர்றதுக்கு, கிருத்த சங்கல்பம் வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுமோ? புரியுதா? சொல்லி கொடுத்தே இந்த கதைன்னா அவனாக செஞ்சிச்சு எப்போ வர்றது?
யோசனை பண்ணி பாருங்க. இதாகத்துவம் கிருத்தார்த்தோ அசி, நீ கிருத்தார்த்தம் வந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டாய் புண்ணியாத்மா. ஸ்ருணோ வித்யாம் சனாதனீம், சனாதனம் எழுதுங்க இந்த வார்த்தை. சனாதனம் எழுதிருக்கீங்களா? சனாதனம், சனாதனம்னா சத்துன்னு அர்த்தம், பிரம்மம்னு அர்த்தம். இந்து சனாதன தர்மம்னு சொன்னால் என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாத ஒரு பொருள்னு அர்த்தம், வஸ்துன்னு அர்த்தம். யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு வஸ்து, பிரம்மம்னு அர்த்தம், சத்துன்னு அர்த்தம். டைரெக்டாக சொல்லணும்னா சத்து தான் சனாதனம்னு சொல்கிறது. சுருண வித்யாம் சனாதனீம், இந்த வித்யா என்றைக்கும் அழியாத வித்யா, சனாதனமானது. எஸ்ய விஞ்ஞான மாத்திரேன்னு ஜீவன் முக்தம், இதனை அறிவதனால் ஜீவன் முக்தனாகிறாய். இப்போ எப்படி ஜீவன், நீ சாதாரணமாக இவ்வளோ நாள் துக்கத்துலேயும் பயத்துலையும் குழப்பத்தில் இருந்தால் இப்போ எதுக்கு நீ கவலைப்பட மாட்டேற? ஒரே வாரம் தான், ஒரே வாழ்நாள் ஃபுல்லாக துக்கப்பட்டான் அந்த வேலையை செய்கிறது. 50 வருஷமாக வேலை செய்கிறான் வச்சுங்க. ஒரு கம்பெனியில் 20 வயசில் சேர்றான், ஒரு 40 வருஷம் வேலை செய்கிறான் வச்சுங்க. அது வரைக்கும் ஒவ்வொன்றையும் போராடி கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஆகி ப்ரெஷர் ஆகி அப்படி ஆகி இப்படி ஆகி தான் அவன் வேலை செய்கிறான். சந்தோஷமாக அவன் செய்கிறான். நீ கூட காலையில் சொன்னேன், வேலையை அனாயாசமாக செய்யணும், ஆனந்தமாக செய்யணும். வேலை எப்படி செய்யணும்னு ஒரு தத்துவம் இருக்குது. நிபுணத்துவம், பிரியமாக இருக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. யஷ்ய விஞ்ஞான மாத்திரேன்னு ஜீவன் முக்தி, இதை அறிவதனால் நீ முதல்ல வாழும்போதே ஜீவன் முக்தன். இங்கே உடனே பலன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நீ பொய்யை நம்பிட்டு போகிற, கற்பிக்கப்பட்டது தவறான நம்பிக்கை, அனுபவம். உனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்க நீ அல்போன்னு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற. அப்புறம் என்னது கற்பிக்கப்பட்டதா? இன்னொன்று என்னது தவறான நம்பிக்கைன்னா, இதுக்கு மேலே போனால் இப்படி போனால் அப்படி ஆயிருமோ, அப்படி போனால் இப்படி ஆயிருமோ, இதாயிருமோ, ருத்ராட்சம் போட்டால் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நம்ம செத்து போயிடுவோமோ. செத்து போகிறதுக்கா ருத்ராட்சம் போடுறாங்க? நெகட்டிவ். வேண்டானா கடவுள் விஷயத்தில் மட்டும் வேண்டானா அவன் யார் சொன்னாலும் வேண்டாதான் அவனுக்கு வேத வாக்கு. செய்கிறானா செய்யவே மாட்டான். அதே விஷயத்தில் சம்சாரத்தில் வேண்டான்னு சொன்னால் அதை செய்வான். நம்ம ஆள் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? மெய்ப்பொருளை செய்யாதன்னு எவனாலும் சும்மா எங்கேயோ கொஞ்சோண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்போ இந்த வேதாந்தமே எப்படி சமுதாயத்தில் இருக்குது, மக்கள் மத்தியில் யாருக்குமே கிடைக்காத எட்டாக்கனியாக இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில, யார் சொல்லித்தரான்னு தெரில, எவ்வளோ நுட்பங்கிறது, என்ன யாரை நம்புறது எதை நம்புறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்கான். வந்தால் நீ சன்னியாசம் எடுக்கணும், நீ பிரம்மச்சாரியம் எடுக்கணும், உனக்கு அது ஆயிரும் இது ஆயிரும், நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ, அப்படி தான் கருத்து இருக்குது இந்த சமுதாயத்தில். கடவுள் பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கடவுள் பணம் கொடுப்பாரு, நோய் தீர்ப்பார். கொடுக்கலன்னா கடவுளை மாற்றிடுவோம். அந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனால் அந்த ஒரு ஜீவ சமாதி இருக்குது, அங்கே போனால் கடவுளாலே முடியாதுன்னு உரு நடத்திடுவார். என்னத்த சொல்கிறது, அர்த்தத்தெல்லாம் அனர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கான். கடவுள் அன்பு, அமைதி, ஆனந்தம், அறிவு, 4 தான் கடவுள். சரி அப்பா இதெல்லாம் எழுந்து விட்டு அயோக்கியத்தனம் பண்ணால் அடி விழும். வேணால் செஞ்சு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோ. அக்கிரமம் பண்ணால் இடிக்கும், புரியுதா? இது கடவுள், பிரபஞ்சத்தினுடைய நியமம். அப்புறம் எப்போதான் அது எப்படி இருக்குன்னா அன்பாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அறிவாக இருக்குது. இதுதான் பாயிண்ட்டு. 2 விஷயந்தான். ஒன்று ஆனந்தம், ஒன்று அக்கிரமம் பண்ணால் இடிக்கும். நான் பண்ணிகிட்டே இருக்கேனே, எனக்கு ஒன்றை வச்சு செய்ய போகுது. உனக்கு நெருங்கிச்சு நேரம், ரவுண்டு இப்படி வரும். இவ்வளோ வாயாடுறியா நீனு, வாயிலே உனக்கு குத்துறம் அப்படி குத்தம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பயப்படணும், பயந்து தான் ஆகணும். இல்லைன்னா கதாவில் நடுமண்டையில் நச்சுன்னு போடுவேன்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். இருக்குது, மந்திரம் இருக்குது. யஷ்ய விஞ்ஞான மாத்திரேன்னு ஜீவன் முக்தி, இது நீ அறிவதனால் நீ ஜீவன் முக்தனாகிறாய். வாழும்போதே எதுக்கும் கவலைப்படாத ஆனந்தமான நிலை. அப்படி இருக்க முடியுமா? சரி, நீ வேறு எப்படி இருந்தால் என்ன ஆக போகுது? இங்கே நீ கவலைப்பட்டால் என்ன ஆக போகுது?
நீ அழுது தவிச்சு கண்ணீர் விட்டு குட்டிக்காரனை போட்டு அங்க பிரதட்சணம் பண்ணி தலைக்கில் நின்று என்ன ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ செய்ய வேண்டியதை செய், அவ்வளோதான். உனக்கால என்ன முடியுமோ அதை சரியாக செய், பயபக்தியோடு செய், இறைவனை சேர்த்துக்கிட்டு செய். பெரிய காரியங்கள்லாம் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு தான் செயல்படுத்த முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் பரமார்த்திகமாக மாற்றிங்கன்னு குரு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே வந்த கொஞ்ச நாளில் சத்துவகுணவா அதை பண்ணி பரமார்த்திக பாவத்தை கொண்டு வாங்குவாங்க. எல்லாத்துலேயும் இறைவனை சேர்க்கிறது அர்த்தம். எல்லாத்துலேயும் இறைவனை பார்த்து தான் நீ செயல்படணும். எது உண்மை? நானே என் இஷ்டத்துக்கு செய்கிறேங்கிறது உண்மையா? குருவை கேட்டு செய்கிறது உண்மையா? குருவோட பரமார்த்திகம் இறைவனையும் சேர்த்து செய்கிறது உண்மையா? பெரிய காரியம்லாம் நீ பண்ணணும்னா குரு நான் ஒன்றும் பண்ணல, குரு நீ இதை செய்யன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீ முதல்ல சுவாமியை போய் பாருன்னுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது. புரியுதா? பிரபஞ்ச காரியங்களில் மகத்தான காரியங்களில் உன்னுடைய திறமையினாலையும் அறிவுனாலையும் முயற்சியினாலையும் பயிற்சியினாலையும் செய்ய முடியாத வேலைகளை பிரபஞ்சத்தோடு இணைந்து தான் நீ செய்ய முடியும். முதல்ல உன் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்க, நீ எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்க. ஒரு பக்குவம் இல்லாமல் அதுக்கு ஆசைப்பட்ட இதுக்கு ஆசைப்பட்டேங்கிற உன்னையவன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தான். பார்க்குறதெல்லாம் உனக்கு வேணும், கேட்குறதெல்லாம் உனக்கு வேணும். தேவையான அதை பற்றி முக்கியம் இல்லை. நான் எல்லாரோட மேலே இருக்கணும். என்ன அப்படி ஒரு புத்தி? என்ன நீ அப்படிப்பட்ட ஆள்? அப்படி தான் வாயன் மேலே வாயன் பார்க்கலாம். நீ அப்படி தான் வரேன்னு பார்க்குறேன். எல்லாம் சினிமா பார்த்து 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 மேலே ஏறணும்ப்பா, சிகரத்துக்கு ஏறணும். அதுக்கான ரூட்டு வேண்டாமா? ரூட் மேப் வேணுமா வேணாமா? கைட்லைன் வேணுமா வேணாமா? டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்க நீங்கள் எப்படி கற்றுக்கன்னு சொல்ல ஆக மகாவித்யாவை சொல்கிறார். சனாத்தினியும் இதை கேட்ட மாத்திரத்தில் ஜீவன் முக்தன் ஆகிடுவ. பவிஷ்யசி மூல சிருங்காட் மத்தியஸ்தா பிந்து நாதம் கலா. ஆரம்பம், மத்தியம், பிந்து, நாதம், கலா. இந்த ஓங்காரத்தை 5 விதமாக சொல்லுவாங்க. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், பிந்து, நாதம், நாதம், பிந்து, அப்படி சொல்லுவாங்க. 5 விதமாக சொல்லுவாங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த வித்யாக்குள்ளே என்ன இருக்குன்னா இதுதான் பிந்து, நாதம், கலாங்கிறது அடைக்கலமாக இருக்கிறது. இந்த வித்யாக்குள்ளே ஓங்காரம் பிரதானமாக இருக்கிறதுன்னு சொல்வார். நித்யானந்தா, நிராதாரா, விக்யாதா, உலசத்கச்சா, விஷ்டபேஷி, சாவிஷ்டபேஷி, மகாலக்ஷ்மி, காமஸ்தாரோ நதி ததா. நித்யானந்தா இந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை கொஞ்சம் சொல்கிறாங்க. இந்த வித்யாக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓங்காரம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இது எதுக்கும் ஆதாரம் இல்லை, நிராதாரா. நான் சொன்னாலே நிராதாரம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நேற்று. எல்லாத்துக்கும் இது ஆதாரமாக இருக்கும், இதுக்கு யாரும் ஆதாரம் இல்லை, சுயம்பு. விக்யாத் என்று சொல்லப்படுவது விலசத் கச்சா, ஆவிஷ்டபேஷி, நீண்ட கூந்தலை உடையவள் அன்னபூர்ணாவை வர்ணிக்குது. மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவள் அன்னபூர்ணா. காமஸ்தாரோ நதி, காமஸ்தாரோ ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தாரகம். ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம், ஆசைகளை கடந்து செல்லக்கூடியதும் தாரகம். ஓங்காரம் அதான் ஓம்ங்கிற வார்த்தையை முதல் வார்த்தையாக சொல்லுது. இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லுது. இந்த அன்னபூர்ணாவுடைய மூல மந்திரத்தை எடுத்து சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல ஓங்காரம், அதுதான் காமஸ்தாரோ, தாரக மந்திரம்லே தாரோ. நதிஸ்ரீ நமகன்னு சொல்லணும். அப்போ ஓம் நமகங்கிற வார்த்தையை சொல்லி பகவத்தாய அன்னபூர்ணேதி, பகவதி அன்னபூர்ணி என்று மம அபிலாஷிதம், என்னுடைய அபிலாஷைகளை எல்லாம் ஆசைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து ததக அன்னம் தேகி, ததாக அன்னம் தேகி, எங்களுக்கு உணவு கொடுப்பாய். எல்லாம் உணவுனா உணவு, உறைவிடம் எல்லாம் சேர்ந்து தான் வரும்.
தத்தக அதற்கு பிறகு ஸ்வாஹா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து மந்திர சாரேதி விஸ்ருதா, மந்திரத்தினுடைய சாரத்தை உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு முதல்ல அவர் கேட்டது ஆத்ம விசாரம். இவர் சொல்கிறது இது அன்னபூர்ணியினுடைய மூல மந்திரம். இதெல்லாம் என்னது சித்த சுத்திக்காக இதெல்லாம் நீ ஜபிக்கணும். எப்படி கேளுப்பா என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஓம் நமோ பகவதி அன்னபூர்ணே மம அபிலாஷித அன்னம் தேஹி ஸ்வாஹா. அன்னபூரணி பகவதி ஓம் நமோ உங்களை வணங்குகிறோம். மம அபிலாஷித்த எங்களுடைய அபிலாஷைகளை விருப்பங்களை அன்னத்தை தேஹி கொடுப்பாயாக ஸ்வாஹா சமர்ப்பிக்கிறோம், மரியாதையை சமர்ப்பிக்கிறோம், ஆகுதி சமர்ப்பிக்கிறோம், நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறோம், எங்களையே நிவேதனம் செய்கிறோம், எந்த அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை அவருக்கு முதல்ல சொல்கிறார். யார்? ரிபு. இதில் சப்தவிம்சதி வர்ணாத்மா யோகினி கணசேவிதா. இந்த மந்திரம் 27 எழுத்துக்களால், சப்தவிம்சதி 27 எழுத்துக்களால் ஆனது. யோகினி கணசேவிதா, யோகினிகள் எல்லாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறாங்க. அதாவது மணிதீபங்கிற அம்பாளுடைய க்ஷேத்திரம் மணிதீபம்னு சொல்லுவாங்க. எப்படி பரமேஸ்வரனுக்கு கைலாசம்னு சொல்ல, முருகனுக்கு கந்தலோகம், விஷ்ணுவுக்கு வைகுண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே பிரம்மலோகம்தான். அவங்கவுங்க அங்கங்கே என்ன பண்ணிக்கணும், நம்மளை மாதிரி தான் இந்த நகரம். இந்த நகரத்தில் எந்த நகரத்தில் வசிக்கிறேன், நான் ஈசிஆரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நான் வந்து நேரு நகரில் இருக்கிறேன்னு. அது மாதிரி குரோம்பேட்டுங்கிறது ஒரு பிரம்மலோகம்னா அதில் ஒவ்வொரு நகரமும் என்னது, ஒவ்வொரு தேவதைக்கு இருப்பிடம். மொத்தமாக சேர்த்தா பிரம்மலோகம். ஆனால் நீங்கள் நிர்குணத்தை தான் இறுதியில் ஃபைனல் பண்ணுவீங்க. ஸ்தூலத்தில் போய் சூக்ஷ்மத்துக்கு போய் ஆகணும். அப்போ 27 எழுத்துக்களில் இந்த யோகினிகள்லாம் வணங்கக்கூடிய இந்த மந்திரம் ஐம் ஹ்ரீம் சௌஹ் ஸ்ரீம் லீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவதே அன்னபூரணே மம அபிலாஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹா. இது சேர்க்குறாங்க, புதுசாக கொஞ்சம் சேர்க்குறேன். 4-5 வார்த்தையை சேர்க்குறார். என்னானது? ஐம் ஹ்ரீம் சௌஹ் ஸ்ரீம் க்ளீம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன ஓம் நமோ பகவதே அன்னபூரணே மம அபிலாஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல, இது பித்ர உபதிஷ்டா. என்னுடைய அப்பா எனக்கு இது ரிபுவோடைய அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இதே பித்ர உபதிஷ்டோ அஸ்மி, எங்கள் தந்தை எனக்கு உபதேசித்தார். ததாதி நியம ஆசிதக, அந்த நியமங்கள் படி நான் அதில் நிற்கிறேன். கிருத்தவான் செய்து வருகிறேன். ஸ்வ ஆசிரமே ஆச்சாரம், என்னுடைய ஆசிரமத்தில் இருந்து நான் வனப்பிரசத்தில் இருந்து இதை நான் செய்கிறேன். மந்திர அனுஷ்டானம் மண் அனுஷ்டானம் மண் வகம் தொடர்ந்து நான் செய்து பல ஆண்டுகள் இந்த இதை பிரார்த்தனையாக செய்துட்டு வந்துட்டேன், அனுஷ்டானமாக செஞ்சுட்டு வர. அன்னபூரணா அப்பியரன்ஸ் தர்சனம் ஆகுறது. பக்தி யோகத்தில் இது உண்டு, புரியுதா? பக்தி யோகத்தில் பிம்பம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடும். அதுவே என்ன சொல்லுது பாருங்கள், சீக்கிரமாக கேளுப்பா நான் கிளம்புனது. அன்னபூரணா விஷாலாட்சி அவ ஸ்துதி. அன்னபூரணா விஷாலாட்சி சமயமான ஸ்மயானம். ஸ்மயனா புன்சிரிப்பு. அதாவது அன்னபூரணா பெரிய கண்களுடையவள், புன்சிரிப்புடையவள். முகம் அம்புஜா, முகம் வந்து தாமரை மாதிரி மலர்ந்திருக்கு. தாம் திருஷ்டுவா, அவளை தரிசிக்கிறார். யார்? ரிபு. தண்டவத் பூமா நத்வா பிராஞ்சலி, கையை கூப்பி வணங்குறார், அஞ்சலி பண்ணுறார். பிராஞ்சலி விசேஷமாக வணங்குறார். சித்தக அகோ வத்ச கிருத்தார்த்தோ அசி, குழந்தாய் கிருத்தார்த்தம் வந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்ட. புண்ணியாத்மானி, உன்னை கண்டு எனக்கு சந்தோஷம்.
அசி வரம் வரைய, வரம் கொடுக்குறேன், வரம் வேணும்னா கேளு, மாச்சிரம் தாமதப்படுத்தாத. அது வரைக்கும் சொல்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் இதை பார்க்கலாம், இந்த மந்திர வார்த்தைகளில். பாவம், ஸ்வபாவம், அபாவம் ஏற்கனவே சொல்லிட்டேனா? இதில் எழுதுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே பேசினது இல்லை. இப்போ மந்திர வார்த்தைகள் இது வரலல்ல. பாவம், சுபாவம், அபாவம். மனுஷன் எங்கே வாழ்கிறான்? பாவம்னா என்ன? சத்து. சுபாவம்னா என்ன? சித்து. அபாவம்னா என்ன? ஜகத்து. சத்து, சித்து, ஜகத்து. எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரைமிங்காக வருது பாரு. பாவம் இறைவன், சுபாவம் மனிதன். தன்னுடைய சுபாவப்படி தான் வாழ்க்கை நடத்துவான். அனுபவம்னு சொன்னால அவன் சித்தத்துலேருந்து அவனுக்கு எண்ணங்கள் வரும், அது பின்னாடியே போயிடுவான். யாரையும் கேட்க மாட்டான். கேட்டால் அவருக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமா, அவர் பெரிய இவரான், அவருக்கு ப்ரெஸ்டீஜ் வந்துடுதான். நான் எப்பேற்பட்ட ஆள், எனக்கு இந்த சமுதாயத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருவேன், நான் எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லலாம்? கடவுள்கிட்ட போய் சொல்லுவேன் இது மாதிரி, குருகிட்ட போய் அப்படி சொல்லுவாங்க, அம்மா அப்பாட்ட போய் அப்படி சொல்லுவாங்க. 3 பேர்கிட்டையும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. புரியுதா? வெளியில் அங்கே வேணா சொல்லிக்க, இந்த 3 பேர்கிட்ட விட்டுரு. பாவம்னா இறைவன் சத்பாவமாக இருக்கார். சுபாவம்னா மனுஷன் சித்தத்தில் என்ன தோணுதோ அது செய்வான். சுபாவப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக போவான். கர்மாவும் சித்தமும் ஸ்ருத்தமும் வேலை செய்யும் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில். அபாவம்னா ஜெகத்து, அது பூர்த்தியே கிடையாது, இல்லைன்னு அர்த்தம். அபாவம்னா இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக பெரியவங்க வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். பாவம், அபாவம், சுபாவம். இப்போ நீங்கள் உங்கள் உயிர் எங்கே இருக்கு? உங்கள் உயிர் எதில் இருக்குது? பாவத்தில் இருக்கா, சுபாவத்தில் இருக்கா, அபாவத்தில் இருக்கா? சதா நீங்கள் அபாவத்தில் தான் இருக்கீங்க. ஜகத்திலேயே நிற்கிறீங்க, அதாவது தெருவிலேயே நிற்கிறீங்க. எங்கே இருக்கணும்? நீங்கள் பாவத்தில் இருக்கணும். நீங்கள் அபாவத்தில் இருக்கீங்க. போட்டுற முன்னாடி காரணம் உங்கள் சுபாவம். அதான் ஜகத்து தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஜகத்தில் நல்லா ஸ்தூலமாக தெரியுது. பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், எப்படிலாம் பெயிண்ட் அடிக்கிறது, எப்படி கலரை கார் வாங்கிறது, என்ன கலரு எனக்கு பிடிக்கும். அதுதான் அவர் நிர்குணம்னு சொன்னான். நிர்குணம், நிராகாரம், நிராதாரம், நிராபலம்பம் பரமேஸ்வரனுக்கு பேர். நீங்கள் எதில் வசிக்கிறீங்க? ஜகத்தில் அபாவத்தில் வசிக்கிறீங்க, இல்லைன்னா சுபாவத்தில் இருக்கீங்க. பாவம் அது கிடையவே கிடையாது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. என்ன காரணம்? ஏன்னா உள்ளே போல வெளியில நிற்கிறான், தெருவிலே நிற்கிறான் அவன். விலக்ஷணம் விலக்ஷணம் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா, சனாதனம் சொல்லிட்டேன்னா, அக்ஞானம் சொல்லிட்டேன்னா, இதில் எழுதிருக்கீங்களா? அந்த 10 வார்த்தையில் விட்டுருங்க. 10 வார்த்தையில் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லாதீங்க. அக்ஞானம் இங்கே எழுதுங்க. அக்ஞானம்னா என்னது? அறிவே இல்லை, பாக்கி எல்லாம் இருக்குது. தேசம், காலம், வஸ்து, இது 3த்தையும் சேர்த்தா அவ்யக்தம்னு பேர். அறியாமைன்னு இருக்குல்ல, அங்கே தேசம் இல்லை, காலம் இல்லை, பொருளும் இல்லை. இப்போ நீங்கள் தூக்கத்தில் எந்த பொருளும் கிடையாது, உன் நேரம் இல்லை, ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் அறியவில்லை, நன்றாக தூங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல. ஒன்றும் அறியவில்லை, நன்றாக ஆழ்ந்த உறக்கத்தில் நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறது ஆனந்தம், பிரம்மம். ஒன்றும் அறியவில்லை, ஒன்றுமே நடந்ததே தெரியல, நல்லா தூங்கிட்டேன்னு சொன்னேன். ஒன்றும் அறியவில்லைன்னு சொன்னால் அவ்யக்தம், வெளிப்படாத இருட்டு, மாயா. மாயா, அவ்யக்தம், இருட்டு, அக்ஞானம், பிரகிருதி எல்லாம் என்னது? பிம்பம். நம்ம ஒரே வார்த்தை சொல்லிட்டோம். மாயாவுக்கு என்ன? பிம்பம். ஜகத்துக்கே பிம்பம்னு சொல்லிட்டோம். மாயாங்கிற வார்த்தையை கொண்டு வரல.
உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வார்த்தையை தான் சொல்லியிருக்கேன். எல்லா வார்த்தையும் ஈஸியான புரிகிற வார்த்தை. 10 வார்த்தையுமே உங்களுக்கு ஈஸியான வார்த்தை தான். பிரம்மத்துக்கு ஈக்குவலாக வேறு வார்த்தையை சொல்ல முடியாது. பிரம்மத்தை பிரம்மன் தான் சொல்லி ஆகணும். வேறு எது சொன்னாலும் சகனமாகிடும். தேசம்னா இப்போ நீங்கள் தூக்கத்தில் தேசம் கிடையாது, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியாது. காலம் கிடையாது, எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு தெரியாது. வஸ்து, நீங்கள் எந்த பொருளும் அங்கே நீங்களும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது அங்கே. பொருளுங்கிறது என்னது? காட்ஸ் பார்ட்டிகள்லாம் சேர்ந்தா பொருள், பிரிஞ்சா அவ்வியக்தம். சொல்கிறது புரியுதா? நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இல்லை. அதுதான் தேசம், அடுத்த வார்த்தை காலம், அடுத்த வார்த்தை வஸ்து. அப்புறம் பிராணன், தசப்பிராணன் தெரியும்ல? தசப்பிராணன் எழுதிக்கங்க. தசப்பிராணன் தச இந்திரியம் போடுங்க. தசப்பிராணன் தச இந்திரியம் தச நாடியும் போடுங்க. தச நாடி 10 புலன்களும் நல்லா புரிஞ்சுங்க. நல்லா 10 பொறிகளும் புலன்கள் இருக்குது. இப்போ கண்ணுனா பொறி எது, அதுக்கு உள்ளே பார்க்குற சக்தி புலன். அது ஒரு நாடியோட கனெக்ட் ஆகுது, விஞ்ஞானமய கோஷத்தோட புருவமத்திக்கு கனெக்ஷன். 10 உடல் உறுப்புகள் உங்கள் உடம்புல இருக்குல்ல, அத்தனை உறுப்புகளுக்கும் நரம்பு இருக்குல்ல, அதே மாதிரி நாடியும் கனெக்டடாக இருக்குது. நாடி எங்கே எல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தோட கனெக்ட் ஆகுது. விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாம் அரிய வார்த்தைகள், கிடைக்காத வார்த்தைகள். உபநிஷத்தை ஆழ்ந்து படிக்க படிக்க இந்த விவரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. தசப்பிராணம் தச இந்திரியம் தச நாடி 10 புலன்களுக்கும். இப்போ நான் எப்படி சொன்னேன், சித்து விசாரத்தினால சந்திர நாடி பிடிச்சி சிசு முடிச்சு சேன் அப்படி சொன்னல, அந்த நாடியை பிடிச்சி சத்துக்குள்ளே நுழையுதுன்னு சொன்னல, அதுபோல் ஒவ்வொரு பொறிக்கும் புலன்களுக்கும் ஒரு நாடி அந்த மனதோட கனெக்ட் பண்ணுது. பூர்வமத்தியில் புத்தியோட கனெக்ட் ஆகுது. நிவர்த்தந்தே நேற்று பார்த்தோம்ல, புனராவர்த்தந்தே. நான் சேர்க்கணும் அதில். நிவர்த்தந்தேனா வருகிறார்கள், நான் நிவர்த்தந்தேனா மீண்டும் வருவதில்லை, மீண்டும் பிறப்பதில்லை. ஆவர்த்தந்தே புனராவர்த்தந்தே, மீண்டும் வருவதில்லை. அதுதான் அது நம்ம எழுதிட்டோம், விட்டுருங்க. அக்ஷரம் எழுதிருக்கீங்களா? அக்ஷரம், அது அக்ஷரம்னா பிரம்மம் ஒரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம். ஆமாம், இல்லை அது அக்ஷரம் அவ்வியக்தம், இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து வரும். அக்ஷரங்கிறது அழியாத பிரம்மம், அவ்வியக்தங்கிறது அது சுற்றி இருக்கக்கூடிய மாயா. புரிஞ்சுக்கிங்க, இது புரியறதுக்காக சொல்கிறேன். அக்ஷரம் எழுதிருக்கீங்களா? அடுத்த வார்த்தை அவ்வியக்தம் எழுதுங்க. அவ்வியக்தம் ஏற்கனவே எழுதிருக்கீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அக்ஷரங்கிறது அழியாத பரம்பொருள், அதை சுற்றி இருக்கிறது அவ்வியக்தம். புரியுதா? அது இருட்டுன்னு எடுத்துக்கலாம், மாயான்னு எடுத்துக்கலாம், மனம்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையுமே அந்த அவ்வியக்தத்தில் எடுத்துக்கலாம். புரியுதா? அதுதான் அதே அர்த்தம்தான். மனம் சித்தம் புத்தி மனம் சித்தம் புத்தி உள்ளேருந்து வெளில வருது, அது அழிஞ்சு போகும்ல. அழிஞ்சு போகிறது எல்லாம், தோன்றது எல்லாம் மறைஞ்சு போயிடும். அக்ஷரம் அது தோன்றவே தோன்றாது. 2 விஷயம் இருக்குங்க, 2மே அக்ஷரம் தான். ஆக்சுவலாக பார்த்தா 2மே அவ்வியக்தம் தான். பிரம்மமும் தோன்றாது, மாயாவும் தோன்றாமல் இருக்கு, இல்லைன்னு இல்லை, மறைஞ்சிருக்கு, தோன்றாமல் இருக்கு. அக்ஷரங்கிற பிரம்மம் எப்பயுமே தோன்றாது, அதுவும் அவ்வியக்தந்தான். ஆனால் அது மேலானது, அழியாத பொருள். இதுவும் அவ்வியக்தந்தான், ஆனால் தோன்றும், நிற்கும், மறையும். புரியுதா? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அதான் அம்பாள், அதுதான் மனம், அதுதான் சைத்தன்யங்கிற சித்து. புரியுதா? சத்துனுடைய சரிபாது. இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி அவங்களுக்கு பக்தி யோகத்தில் கனெக்ட் பண்ணினாதான் உங்களுக்கு அது புரியும். சிவம் சக்தியை பேசினாதான் உங்களுக்கு புரியும், அர்த்தநாரீஸ்வரர் பேசினாதான் புரியும். அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பருங்கிறது மாயா தான், அதில் சந்தேகமே வேண்டாம். ஜெகத் தத்துவம் சித்து தான் மகாவிஷ்ணு. நல்லா புரிஞ்சுங்க. சத்து இல்லாமல் சித்து இல்லை, ஒரிஜினல் இல்லாமல் பிம்பம் இல்லை.
ஒன்று ஒரிஜினல்னா அது காரண உடம்பு ஈசன். ஹிரண்ய கர்ப்பன் என்னது? ஈசனுடைய வீரியம்தான் ஹிரண்ய கர்ப்பம். பின்னாடி வருது, மந்திரம் வருது. அது எப்படி ஒரு தாய்க்கு கர்ப்பத்துக்குள்ளே வீரியம் உள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமுட்டை அப்படியே பெருசாகி வயிறு பெருசாகிறதோ அது மாதிரி சின்ன அண்டம் பிரம்மாண்டமாக மாறுது. புரியுதா? அந்த வார்த்தையெல்லாம் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க பெரியவங்க. புரியுதா சொல்கிறது? அதனால் ஹிரண்ய கர்ப்பன், சைத்தன்யம், ஜெகத் தத்துவம், மாயா ஒரே வார்த்தை. புரியுதா? ஜெகத்தை அவங்க பிரகாசிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா பணம் வரும், பொருள் வரும், இங்கே வாழலாம் நல்லான்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? பணம் வரும், பொருள் வரும், அதெல்லாம் நிற்காது. நிரந்தரமான ஒன்று ஆனந்தம், அமைதி, அறிவு, அன்பு. அதுக்கு அங்கே நாங்கள் போகிறோன்னு நீங்கள் பெருவழி போகிறோம். நம்ம ஜெகத்தில் அல்பம், தாத்காலிகம், துக்கம் கலந்தது, செக்குமாடு. அதான் கட்டம், செக்குமாடு, அதிருப்தி, பூர்த்தி ஆகவே ஆகும், தாகம் தீரவே தீராது. அக்ஷரம் அக்ஷரம் அவ்வியக்தம் ரெண்டு சேர்த்து எழுதுகிறீங்களா? அது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு மிச்ச வார்த்தைகளை பார்க்கலாம். இதில் 8:35 தானே ஆரம்பித்தோம். சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போட்டு இதில் நிறுத்துகிறேன். இந்த அக்ஷரத்தோட அக்ஷரம் அவ்வியக்தத்தோடு நிறுத்துகிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் விழியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே வெற்றிவே